சேதமடைந்துள்ள சின்னக்கானல் சூரியநெல்லி சாலை சீரமைப்பு பணிகள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி யூத் காங்கிரஸ் தலைமையில் சாலை முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. சாலை பணிகளை ஏற்றெடுத்த குஞ்சித்தண்ணியைச் சேர்ந்த லேபர் சொசைட்டி வேலைகளை தாமதப்படுத்துவதாகவும் புகார் எழுந்துள்ளது. சாலை சேதமடைந்து பயண சிரமம் அதிகரித்துள்ள சின்னக்கானல் சூரியநெல்லி சாலை சீரமைப்பு செய்யாததில் எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது. 2 வருடங்கள் கடந்த போதும் சாலையை சீரமைப்பு செய்யாத அதிகாரிகளுக்கு எதிராக யூத் காங்கிரஸ் தலைமையில் சாலை முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. சாலை வேலைகளை ஏற்றெடுத்த குஞ்சித்தண்ணியைச் சேர்ந்த லேபர் சொசைட்டி சாலையின் வேலைகளை தாமதப்படுத்துவதாகவும் போராட்டம் நடத்தியவர்கள் தெரிவித்தனர். சிபிஎம்மின் கீழ் வரக்கூடிய சொசைட்டியின் நடவடிக்கையின் மூலம் சின்னக்கானல் சூரியநெல்லி பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பயண சிரமம் அனுபவித்து வருகின்றனர். பள்ளிக்கூட குழந்தைகள் உட்பட தினந்தோறும் பயணம் செய்யும் சாலை சீரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் பலமுறை கோரிக்கையை முன்வைத்த போதும் அதிகாரிகளின் மெத்தனம் தொடர்ந்து வருகிறது. நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கடந்து செல்லும் சாலைதான் இது. வேலைகளை ஏற்றெடுத்தவர்கள் விரைவாக வேலைகளை நிறைவு செய்து சாலையின் மோசமான நிலைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் பொதுமக்களும் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாவங்களின் பேரு பரஞ்சு அதிகாரத்தில் வந்தவரே வருஷம் 8 ஆயப்போ எவட போய் விகசனங்கள் குஞ்சித்தண்ணி லேபர் கமிட்டி சொசைட்டி என்ற பெயரில் இந்த ரோடு போடுவதற்கான பண்டுகளை எடுத்துவிட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ரோடை திரும்பி பார்க்கவில்லை. அவர்கள் செய்யக்கூடிய மிக மெத்தன போக்கு இந்த பிடபிள்யூனுடைய அதிகாரிகள் செய்யக்கூடியதும் இந்த கேரளா பரணத்தில் இருக்கக்கூடிய நமது சகாக்கள் செய்வதும் இங்கு இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குறியாகி உள்ளது. கடந்த 2 வருட காலமாக இந்த ரோடு வேலையை எடுத்து ரோடு வேலையை தீர்க்காம அவதிக்குள் ஆக்கியிருக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் குஞ்சித்தண்ணி லேபர் சொசைட்டி அவர்களுக்கு எதிராகவும் பிடபிள்யூனுடைய உத்தியோகஸ்தர்களுக்கு எதிராகவும் சின்னக்கானல் யூத் காங்கிரஸ் சார்பாக இந்த நடத்தப்பட்ட போராட்டம் இது உடனடியாக இதுக்கு பரிகாரம் காணவில்லை என்றால் அடுத்தபடியாக பிடபிள்யூனுடைய ஆபீஸையும் குஞ்சித்தண்ணி லேபர் கமிட்டி சொசைட்டியினுடைய ஆபீஸையும் முற்றுகையிட்டு யூத் காங்கிரஸ் போராட்டத்தை எதிர்ப்பை தெரியப்படுத்தும் என்று தெரிவித்துக் கொண்டு வந்தவர்களுக்கு நன்றி கூறுவதற்கு சாலையில் சீரமைப்பு வேலைகள் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி யூத் காங்கிரஸ் தலைமையில் சாலையின் நடுவே வாழை மரங்கள் நட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் யூத் காங்கிரஸ் மண்டலம் தலைவர் பாண்டியராஜ், சின்னக்கானல் மண்டலம் தலைவர் அசோக், முன்னாள் மண்டலம் தலைவர் முருகபாண்டி, டிரைவர்ஸ் யூனியன் தலைவர் ஜான் பால் போன்றவர்கள் தலைமை வகித்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.